இன்றைக்கி மீனாட்சி சுந்தரேசருக்கு திருக்கல்யாணம், அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம். என்னதான் வாக்கப்பட்டு வந்த ஊர் வேறையாக இருந்தாலும் அம்மா வீட்டு சைடில் உள்ள நல்ல விஷயத்தெல்லாம் நான் எப்பயுமே கடைப்பிடிப்பேங்க. அதே மாதிரி தான் அம்மா ஊர் வந்து சிவகங்கை அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அங்கே வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து இன்றைக்கி திருக்கல்யாணம். அதனால் வந்து வருஷமே இதெல்லாம் நான் செய்வேன். இப்போவும் அதே மாதிரி தான் காலையில் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோன்னா வீடெல்லாம் வந்துட்டு தொடச்சி விட்டுட்டு சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தாலி சரடு ஆல்ரெடி இருந்த சரடை வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே வந்து நான் ஏற்கனவே ஒரு மஞ்சக்கயிறு போட்டுருவோம். அதில் வந்து பூ சுற்றி வந்து மஞ்சக்கயிறு போட்டு வச்சுக்குவேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து ரெடியாக எல்லாத்தையுமே எடுத்து வைக்க முடியும். தாலி சரடுலேருந்து எல்லாத்தையுமே வந்து அந்த காசு குண்டு எல்லாத்தையும் கோர்த்து அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே கடகடன்னு முடிஞ்சிடும். ஊர்வலம் வந்து வருவாங்க. பட் ஊர்வலம் வந்து முடிச்சு ஒரு 2 நிமிஷம் தான் கெட்டி மேளம் அப்படின்னு கொண்டாடிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு மீனாட்சிக்கு நம்ம தாலி கட்டும்போது நம்ம இந்த தாலி சரடை எடுத்து நம்ம கழுத்தில் போட்டுக்கிறது. அது எங்கள் ஊர் சைடில் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. லேடிஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மதுரைக்கே போயிடுவாங்க, மீனாட்சி கோவிலுக்கே போய் உட்காந்து பண்ணுவாங்க. பட் நமக்கு அந்த வாய்ப்பு கம்மி. நம்ம சென்னையில் போயிருக்கோம், பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நம்மளால் அவ்வளோ தூரம் லாங் போக முடியாது. வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பூஜையை வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன். என்னைய மாதிரி எத்தனை பேர் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு கயிறு மாற்றுவீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம மலைத்தொரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.